அதே நேரம் சஜித் பிரேமதாசா மீது இப்போது ஒரு விசாரணை நடந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். அவர் வீடமைப்பு அமைச்சராக இருந்த நேரம் அவர் செயற்படுத்திய செயற்திட்டங்கள் தொடர்பாக விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அமைச்சரவை அனுமதியும் வழங்கி இருக்கிறது. இந்த விசாரணைகள் போய்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது இது தொடர்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற போது அதே இடத்திலிருந்த எதிர்கட்சியை சேர்ந்த எவருமே அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசவில்லை என்கின்ற விடயத்தை சஜித் பிரேமதாச இந்த முகாமைத்துவ குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டி இருப்பதாக தெரிகிறது. சஜித் பிரேமதாச இங்கு பேசுகின்ற போது எனக்கு எதிராக ஆளும் கட்சியை சேர்ந்த ஒருவர் பேசுகின்ற அந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்த எவருமே எனக்கு ஆதரவாக பேசவில்லை. இதற்கு அப்புறம் எனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை ஆளும் கட்சியினர் வைக்கின்ற போது நானே அதற்கு எழும்பி பதிலளிக்க போகிறேன் என்று சொன்னாராம். ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இன்னும் ஒரு கதையும் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் அண்மையிலே சுஜீவ சேனசிங்க நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். சுஜீவ சேனசிங்க நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நேரம் எஸ்ஜேபியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த இடத்துக்கு சென்றார்கள், சஜித் பிரேமதாசா உட்பட. இந்த நிகழ்வு ஏன் இடம்பெற்றது என்றால், ஒருவருக்கு பிரச்சனை வருகின்ற போது எல்லோரும் அவரை தனித்து விடாமல் அவரோடு இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவும், சஜித்துக்கு எதிரான பிரச்சனை எதிர்காலத்தில் வருகின்ற போது சஜித்தை யாருமே தனித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லோரும் ஒரே அணியாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வேண்டித்தானாம் இந்த சுஜீவ சேனசிங்கவை எஸ்ஜேபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பார்க்க சென்றதான இன்னும் ஒரு தகவலும் அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டும் வருகிறது.